பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த வேலையிலும் கூட எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்கள் தகப்பனே, இந்த வார்த்தைகள், உங்களுடைய வசனங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணத்திலே அவர் சந்தித்த 3 பட்டணங்களை பற்றி, அங்கே நடந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் அந்த ஊழியக்காரன் எப்படி சபைகளை ஸ்தாபித்தார், திருச்சபையை ஸ்தாபித்தார், ஊழியத்தை எப்படி பலப்படுத்தினார் என்பதையெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எங்கள் உள்ளங்களுக்கு வேண்டிய பலனை, கிருபையை, தைரியத்தை, ஆண்டவரே மனபலத்தை, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய கிருபைகள் அனைத்தையும் கர்த்தர் நிதாமே எங்களுக்கு தருவீராக. நீர் எங்களோடு இடும், எங்களோடு பேசும், நாமத்தை நீர் மயப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் பவுல் அப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணத்திலே தான் இருக்கிறோம். நேற்றைக்கு நாம் படித்த இந்த 16ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தை துவங்கினார். துவங்கும்போது பவுலும் சீலாவும் புறப்பட்டார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் ஒரு பெரிய குழுவையே கொடுத்தார். சிலரை நாம் பார்த்தோம். அதில் முதலாவதாக தீமோத்தேயுவை கர்த்தர் பவுலோடு கூட இணையும்படி செய்தார். பிறகு லீதியால் என்று சொல்கிற இரத்தாம்பர வியாபாரி யூரோப்பில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். பிறகு இன்னும் நிறைய அந்த ஜெயிலர் அவர்களுடைய குடும்பத்தினரை கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய கிருபை தந்தார். அவர்கள் தானாக டே டு டே லைஃப்பில் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்ச் பிளான்டர்ன்றது போல் ஆயிடுச்சு. அவங்க ஜெயிலுக்கு போனால் கூட ஒரு சபை உருவாயிடுது. அவங்க ஆற்றங்கரை ஓரத்தில் பேசினா கூட ஒரு சபை உருவாது. இது ஒரு கிருபைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு சபையை நிலைநாட்டுறதுக்கே நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். அந்த பவுலும் சீலாவும் அவங்க ஒரே முறை தான் ரிவர் சைடில் நிற்கிறாங்க, ஜபக்குழு நடத்துகிறாங்க. பார்த்தா அது சபையாக மாறிடுச்சு. ஜெயிலர் போட்டு அடிக்கிறான், அதை அடித்தவனே ஞானஸ்தானம் கொடுத்து நடத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கு இந்த இந்த மக்கோதோனியாவுக்கு அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். மக்கோதோனியா என்பது கிரீஸ், கிரேக்க நாடு, கிரீஸ். இப்போ பவுல் அப்போஸ்தலன் கால் வச்ச நாடு வந்து கிரீஸ். ஒன்ஸ் அவர் அங்கே கால் வச்ச பிறகு சுவிசேஷம் ஐரோப்பா கண்டத்துக்கு போயிடுச்சு. ஐரோப்பா கண்டம் வந்து ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க வாழற இடம். இஸ்ரேல் வந்து ஏஷியா கான்டினென்ட், நம்மளை போல் மக்கள் வாழறது. ஆக ஏஷியாவிலேருந்து சுவிசேஷம் யூரோப்புக்கு போகுது. ஸோ இன்றைக்கு 3 பட்டணங்களில் அவர் இருக்க போகிறார். தெஸ்லோனிக்கா, பெரேயா, அத்தேனே பட்டணத்தை நாம் படிக்க போகிறோம். இதுவும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பவுலோட 2nd மிஷனரி ஜேர்னி தான். இந்த 2nd மிஷனரி ஜேர்னியை வந்து பெரும் திருச்சபையை நாட்டின ஒரு பயணம் என்று சொல்லலாம். பெரும்னா பெருசில் நிறைய திருச்சபைகள் நாட்டின ஒரு பயணம் என்று சொல்லலாம், ஒரு சுற்றுப்பயணம் என்று சொல்லலாம். ஆமாம், அவர் ஆசியாவிலிருந்து, ஏஷியா மைனர் என்று சொல்வார்கள். ஏஷியா மைனர்னாலே டர்க்கி தான். துருக்கி நீங்கள் மறக்கக்கூடாது. ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆசியா கண்டத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மையப்பகுதி. அதனால தான் துருக்கி மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியர்கள் போலவும் இருப்பாங்க, ஐரோப்பியர்கள் போலவும் இருப்பாங்க. அவங்க யூரோப்பியன் யூனியன் கூட சேர்றதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. அவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. அவங்க இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆசியாவுக்கும் ஏசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஏஷியா மைனர் என்று நாம் சொல்லுகிற அந்த பகுதி. குறிப்பாக அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிற நாடு வந்து துருக்கி நாடு. இன்றைக்கு அது இஸ்லாமிய நாடாய் இருக்கிறது. ஸோ பவுல் வந்து ஐரோப்பாவுக்குள்ளே போனோன்னா துருக்கிக்குள்ளே கால் எடுத்து வச்சுருவோம். துருக்கிக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டு போனால் அந்த 7 சபைகளும் அங்கே தான். வெளிப்படுத்தல விசேஷம் 1ஆம் அதிகாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 2ஆம் அதிகாரம் வரைக்கும் கண்டினியூ ஆகிற 7 திருச்சபைகளுமே துருக்கியில் தான் இருக்குது. இப்போ பவுல் வந்து இந்த 2ஆம் மிஷனரி பயணத்திலே புறப்பட்டு ஐரோப்பாவில் கால் வைக்க போகிறார். நான் சொன்னேன், இந்த ஐரோப்பாவில் கால் வைக்க போகிறதுக்கு வந்து ஒரு கனவு ஒன்று காண்றாரு. நேற்று சாப்டர் நம்ம படித்தோம். அதில் மக்கோதனியா நாட்டை சார்ந்த ஒருத்தவன் எங்களுக்கு உதவி செய்ய வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறத வச்சு அவர் புறப்பட்டு போனார். 18 மாதங்கள் அங்கே இருந்தாராம். 18 months, 1.5 வருஷம் இல்லையா, 1.5 வருஷம் அங்கே இருந்திருக்காரு. ஆமாம், அவர் கூட ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது போல் சீலா, தீமோத்தேயு, லூக்கா கொஞ்ச நாள் இருந்திருக்கார். ஏறக்குறைய 2800 மைல் அவர் போயிருக்கிறார். கடல் மார்க்கமாகவும் போயிருக்காரு, அவர் நிலம் மார்க்கமாகவும் போயிருக்கிறார். ஸோ ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஊழியத்தை நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் செய்தது எனக்கு மிகவும் தைரியமாய் இருக்கிறது. ஆக
இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது. திருச்சபையை கர்த்தர் நம்ம அனைவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் அனைவருக்கும் வேண்டிய கிருபைகள் ஆரோக்கியங்கள் யாவற்றையும் கர்த்தர் நமக்கு தாமே தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சோர்ந்து போகக்கூடாது. கடல்லையும் போயிட்டார் பவுல் அப்போஸ்தலன். இன்றைக்கு அவர் நிலத்திலையும் பயணப்பட்டிருக்கார். கடலில் அஃப்கோர்ஸ் கப்பல் இருக்குது, நிலத்தில் எப்படி போனார்னு தெரில. ஐயா நடந்து போனாரா இல்லை 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 குதிரையில் போனாரா, எப்படி போனார்? ஹீ யூஸ்ட் ஆல் இஸ் மெத்தட்ஸ். தன்னுடைய எல்லா வழிகளையும் உபயோகப்படுத்தி இந்த பயணத்தை இந்த ஊழியக்காரர் செய்தது நம் அனைவருக்கும் புலன்படுகிறது திருச்சபையை. சரி, ஓகே. இன்றைக்கு கர்த்தர் இந்த 2வது மிஷனரி பயணத்தில் பவுல் என்னென்னலாம் செய்தார்? இன்றைக்கு அந்தியோகியாவில் துவங்குகிறார். அந்தியோகியா என்பது தான் அவரோட சபை, மதர் சர்ச்சுன்னு சொல்லலாம். பவுலோட மதர் சர்ச்சு அந்தியோகியா. அங்கேருந்து புறப்பட்டு போகிறார். அவரோட திட்டம்னாவா ஃபஸ்ட்டு மிஷனரி பயணத்தில் போனார்ல, அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற சபைகளை விசிட் பண்ணுறதுக்கு தான் போனார். ஆனால் நிறைய இடத்துக்கு அவர் போகவில்லை. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தியோகியாவிலேருந்து கலாத்தியாவுக்கு போகிறார். போகிற வழியிலேயே ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரச்சனை. பர்னபா பிரிந்து போய்விட்டார். பவுலும் சீலாவும் புறப்பட்டு போகிறாங்க. அவங்க சீரியா லேண்ட் வழியாக சீரியாவுக்கு போய் சிசிலியாவுக்கு போய் பிறகு சபைகள் தெர்பை லிஸ்திரா அங்கெல்லாம் போகும்போது தெர்பையில் கால் எடுத்து வைக்கும்போதே தீமோத்தேயு அவங்களுக்கு கிடச்சிட்றான். சின்ன வயசு பையன், அவனை கிடச்சிட்றான். அவங்க தாய் வந்து யூதஸ்திரீ, தகப்பன் வந்து கிரேக்கன். அப்படி பண்ணிட்டு வரும்போது த்ரோவா நாட்டுக்கும் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நிறுத்துறாரு. பித்தினியா அப்படின்ற இடத்துல போகும்போது த்ரோவாக்கு போகிற பயணத்தை கர்த்தர் நிறுத்தி, நீ யூரோப்புக்குள்ளே போ, ஏஷியாக்குள்ளே இருக்கிற நீ யூரோப்புக்குள்ளே போ, ஊழியம் பெருக வேண்டும் என்றால் என் மேப்பை நீ ஃபாலோ பண்ணு. பால் ஹேட் இஸ் ஓன் மேப், பால் ஹேட் இஸ் ஓன் ஐடியா, பால் ஹேட் இஸ் ஓன் ஐட்டினரி. அவருக்குன்னு ஒரு திட்டம் இருந்தது. அதை கர்த்தர் மாற்றி கால் எடுத்து வச்ச பிறகு பவுலும் சீலாவும் கிளம்பி ஐரோப்பாவுக்கு போகிறார்கள். கிரேக்க நாட்டில் கால் வைக்கிறாங்க. பிலிப்பி பட்டணத்தில் போய் ஊழியம் செய்கிறார்கள். லீதியா எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்க. ஜெயிலில் மாட்டும் போது ஒரு பெரிய எர்த்துக்வேக் வருது. ஒரு பூமியில் நிலநடுக்கம் உண்டாகி பவுலும் சீலாவோட சங்கிலிகள்லாம் அறுபட்டு அவங்க தப்பிக்கிற நிலை வந்துச்சு. ஆனால் அவங்க தப்பிக்கலை. அன்றைக்கி ரோமர்களுடைய ரூல் வந்து ரொம்ப ஹார்ஷான ரூலு. ஒரு அதிபர் ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதியோ ஒரு மிலிட்ரி பர்சனோ இல்லை ஒரு போலீஸோ ஒரு கைதியை விட்டுட்டாங்கன்னா அந்த கைதிக்குனா தண்டனையோ அது அந்த ஆஃபீஸருக்கு போயிடும். இப்போ பவுலும் சீலாவும் அடிக்கணும். இந்த ஜெயிலரை விட்டுட்டாருன்னா ஜெயிலருக்கு பயங்கர ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் வரும். அதனால தான் ரோமர்களுடைய லாவில் அவங்க வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு. எவ்வளோ பேரை கொண்டுக்கிறாங்க. கெட்டவன் தப்பிச்சு போனான்னா நல்லவனை கொண்டுருவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நிலை வரும்போது கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆனால் பவுலும் சீலாவும் தப்பிச்சு போல அங்கேயே தான் இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஜெயிலர் ரட்சிக்கப்படுகிறான். படிச்சுட்ட பிறகு அனுப்பிடுறான். அவன் சொல்கிறான், உங்களை விடுதலை பண்ணுறான் போது ரோமர்களாக எங்களே அடிச்சிட்டிங்களா அப்படின்னும் போது சாரிலாம் கேட்டு அவங்களுக்கு உணவுலாம் கொடுத்து அனுப்பும்போது பவுல் பிறகு புறப்பட்டு அந்த சபையை பலப்படுத்தி விட்டு இன்றைக்கி தெஸ்லோனிக்கியாக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பெரேயாக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறார். அத்தேனே பட்டணத்துக்குள்ளே கால் வைக்க போகிறார். கொரிந்து பட்டணத்துக்குள்ளே கால் வைக்க போகிறார். இன்றைக்கி ஆக்கிலா பிரிஸ்கிலாவெல்லாம் கண்டுபிடிக்க போகிறார். ஊழியம் அடுத்த நிலைமைக்கு போக போகிறது. ஒரு வாரமும் நான் புதிதாய் ஊழியத்தை துவங்க போகும்போது நான் புது இடத்துக்காகவும் ப்ரே பண்ணுவேன், புதிய நட்புகளுக்காகவும் ப்ரே பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறேன், யாராவது ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு புது ஆத்மா கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு புது தீமோத்தேயு கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு புது பிலிப்பு கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு கணவன் மனைவி போல் புதுசாக ஒரு ஆக்கிலா பிரிஸ்கிலா கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு போவோம். நிறைய நேரத்தில் கர்த்தர் அதை நமக்கு தருகிறார். ஆச்சரியமாக இருக்குது அதை கண்கூடாய் பார்க்கும்போது. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் வந்து புறப்பட்டு போகிறார். இந்த 17ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 34 வசனம் ஆகுது. அந்த முதல் 1லேருந்து 15 வரைக்கும் ஐரோப்பா கண்டத்தையே ஒரு கலக்குறாங்க. மெயின் சிட்டிஸ், அன்றைக்கி உள்ள மெயின் சிட்டிஸில் என்னதான் உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்படின்ற பேரை வாங்க போகிறாங்க. த பீப்புள் ஹூ கேன் டர்ன் த வேர்ல்ட் அப்சைட் டவுன் அப்படின்ற பேரை வாங்க போகிறாங்க. ஆமேன். சாதாரணமாக பேசுகிறாங்க, என்னது உலகத்தை திருப்பி போட போகிறாங்க. ஏன்னா இவங்களாம் ரிச் பீப்புளுங்க, புரிஞ்சுங்க, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப 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 பணக்காரங்க, வேலைக்கே போக தேவையில்லை, அவங்க பிஸ்னஸ் வேலை செஞ்சுன்னுக்குது. அவங்களோட கருத்துலாம் என்ன தெரியுமா, நான் தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் போயின்னுக்குது, அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நூதனமாக எதனா கற்றுக்கணும், புதுசாக எதாவது பேசினோம்னா வந்து உட்காந்துருவாங்க. நூதனமாக எதாவது தே வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ. அப்போ அங்கே போய் இவங்க பேசுறது உண்மையிலே புதுசாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டோயிசம், ஃபுல்லாக அவங்களுடைய அந்த அரிஸ்டாட்டில் அப்படி போல் மேதைகளுடைய பேச்சுக்கள் இருக்கிற நேரத்தில் இது பவர்ஃபுல்லான பேச்சு. மார்ஸ் ஹில் என்று சொல்லுகிற அவங்களுடைய பெரிய மேடையில்
அதுதான் அன்னைக்கு உலகத்தில் பெரிய மேடை, அறிஞர்கள் பேசுகிற மேடையில் யார் பேச போகிறாரு? பவுல் பேச போகிறார். ஓகே, 2 பகுதி நாம் படிக்க போகிறோம். சரி, பவுல் ஐயா நம்ம இந்த இந்த பட்டணத்திலே, நேற்றைக்கு இருந்த பட்டணத்திலே ஊழியத்தை முடித்துவிட்டு இப்போ அம்பிபோலி அப்போலினா அப்படின்ற இடத்த கடக்கிறாங்க. அவங்க இறங்கலை. அம்பிபோலிலும் அப்போலினாவிலும் அவங்க இறங்கலை, அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இது ரெண்டுமே மக்கதோனியா என்கிற நாட்டில் அன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கி அது கிரேக்க நாட்டினுடைய வடக்கு பக்கம். ஆமாம், சொல்லுவார்கள் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்னுவாங்க. அன்னைக்கு ரோமர்கள் போட்ட எல்லா ரோடுமே அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போய்டும்? ரோமுக்கு போயிடும், தலைநகரத்துக்கு போயிடும். அப்படி கட்டப்பட்ட ஒன்றுத்தில் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் தான் இந்த அம்பிபோலி அப்போலினியா. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ட்ராவல் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் சொல்லுவோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் என்ன பண்ணலாம்? பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கலாம். அந்த பஸ் ஸ்டாப் வந்தால் என்ன வாங்கிக்கலாம்? லஞ்சு வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான பிளேஸ். இவங்க புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது அம்பிபோலி அப்போலினா இப்படிப்பட்ட இடத்துல போய் டிரான்சிட் பாயிண்ட் எடுக்கிறார்கள். எடுத்து புறப்பட்டு போகிறார். அங்கே ஆம்பிபோலிஸ் என்கிற இடத்துல ஒரு பெரிய மியூசியம் இருக்கான். எல்லா இடத்துலையும் பவுல் அப்போஸ்தலன் வந்து போனதுக்கு உண்டான அடிச்சுவடுகள் இருக்கிறது. வேதமும் இதை நோட் பண்ணுது, வரலாறும் இதை நோட் பண்ணுகிறது. செயின்ட் பால் ஸ்பீச் கொடுத்த ஏரியாவில் ஒரு பெரிய மானுமெண்ட் இன்றைக்கு அங்கே இருக்கிறது. ஸோ பவுல் இந்த இடத்துக்கு போயிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி 1000 டூரிஸ்ட் போகிறாங்க. அன்றைக்கி பவுல் போனது தான் மெயின் விஷயம். பாருங்கள், புறப்பட்டு போய் தெசலோனிக்கியா நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த ஊர் பேரை மறக்காதீங்க. என்னதுங்க? தெசலோனிக்கா. நம்முடைய முதல் பார்ட் இருக்கிறோம், பவுலின் தெசலோனிக்கியா. நீங்கள் அவர் போயிட்டு அங்கே சர்ச்சை நிறுவிட்டு வந்துட்டார். இனிமேல் லெட்டர் கம்யூனிகேஷன் தான். நமக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. கிடைச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுவோமா? ஃபோன் நம்பர் வாங்கிட்ட பிறகு அப்போல்லாம் ஃபோன் பண்ணோம், இப்போல்லாம் கிடையாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா அப்படின்னு கேட்போம். வாட்ஸ்அப் அனுப்பிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பில் பேசுவோம். அப்புறம் எப்படி போனீங்க, போய் சென்ட்டிங்களா, எப்படி வந்துட்டிங்களா அப்படின்னு பேசுவோம்ல. ஆனால் ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு உடம்பு சரியாயிச்சா, சபை எப்படி போகுது, ஊழியம் எப்படி போகுது அப்படி தான் கேட்பாங்க. அது போல் டாக் ஸ்டார்ட் பண்ண போகிற. தெசலோனிக்கா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ், ஒரு பிஸ்னஸ் ஹப்புன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ சபையை நிறுவ போகிறார். என்ன பண்ண போகிறாருங்க? கிறிஸ்தவ சபை நிறுவனத்துக்கு ஆளுங்களை எங்கேருந்து எடுக்க போகிறார்? இப்போ நம்ம கூட ஒரு சர்ச்சை ஆரம்பித்தோமா? எங்கேருந்து வந்தாங்க ஆளுங்க? நம்ம அம்மா அப்பா சர்ச்சை வச்சுருந்தாங்க, அதுலேருந்து கொஞ்சம் பேர் அமிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதை நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க? கொஞ்சம் பேர் அமிச்சாங்க. ஞாபகம் இருக்காத? அமிச்சாங்க. அவங்களாம் வந்த பிறகு அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? ஸ்டார்ட் பண்ணோமா? அப்படியே சபைனா வந்துச்சு, பெருசாகிடுச்சு. நீங்களாம் அப்புறம் வந்தீங்க. அந்த மாதிரி பவுல் எங்கேருந்து ஆள் எடுக்க போகிறாரு? பவுல் என்ன பண்ணுவார்னா, எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு சினகாக் இருக்கான்னு பார்ப்பார். சினகாக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜபாலயம். நம்ம சர்ச்சு வேறு, ஜபாலயம் வேறு, புரிஞ்சுக்கணும். ஜபாலயம் வேறு. ஜபாலயத்தில் எந்த புஸ்தகம் வரைக்கும் பழிக்கும்? மல்கியா வரைக்கும் தான் செல்லும், மத்தேயு செல்லாது. அவங்க யாரை வணங்குவாங்க? யெகோவா தேவனை வணங்குவாங்க. ஜபாலயத்தில் இயேசுக்கு இடமே கிடையாது, இயேசு ஏற்றுக்கவே மாட்டாங்க. யூதர்கள் யாருனாலும் போகலாம், யூத ஜாதி யாருனாலும் போகலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு பவுல் அவங்க டீம் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு ஆராதனை உட்காந்துப்பாங்க. பாட்டு இருக்கும், ஜபம் இருக்கும், ஆராதனை இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு சாட்சியின் நேரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே அறிஞர்கள் யாருன்னா வந்திருந்தா, பைபிள் கற்ற ரபாய்கள் யாருன்னா இருந்தால் பைபிள் பற்றி பேசலான்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ பவுல் எழுந்து போயிடுவார். ஏன்னா அவர் ரபி. போயிட்டு இல்லை அவங்க மேடையிலே ஏறிக்கின்னு ஜீசஸை பற்றி பேசுவார். கொஞ்சம் நேரம் கேட்பாங்க, அப்புறம் என்ன ஆகிடும்? பிரச்சனை பண்ணுவாங்க. கமிட்டிலாம் வந்துடுவாங்க சண்டைக்கு. என்ன பேசுகிற நீ, அவர் மைக் ஆஃப் பண்ணுலாம் சொல்லுவாங்க. ஆனால் பவுல் விட மாட்டார். அவர் பேசுகிற பேச்சிலே ஒரு டீம் அவர் பக்கம் வந்துடும், பவுல் பக்கம் நின்றோம். அவர் பேசுறது ரைட்டு, பேச விடுப்பான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த தெசலோனிக்கா பட்டணத்தில் 3 வாரம் போய் பேசிட்டார். ஒரு வாரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். முதல் வாரம் போய் பேசினார், ஒரு டீம் அவர் பக்கம் வந்துச்சு. 2வது வாரம் ஜனம் ஜேன்னு இருக்கு. ஏன்னா யார் வராரு? பவுல் பேசுகிறார். 3வது வாரம் ஜனம் அதிகமாகிடுச்சு. கமிட்டிலாம் ஒன்று சேர்ந்து அவர் என்ன பண்ண போகிறாங்க? அவரை அடித்து தூக்கி போடுற அளவு கூட வந்துடும். அவ்வளோ பெரியது. ஆமேன். இது 2வது மிஷனரி பயணத்தில் வருகிறார். பிலிப்பி பட்டணத்தில் இங்கே வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்காரு? அந்த ஜெயிலர்லாம் போட்டு அடித்தாங்களே, அடி வாங்கினு வந்தாங்களே, நேராக இங்கே வந்துட்டார். 3 வாரம் இருக்கிறார். எத்தனை வாரம் இருக்காருங்க? சினகாகில், ஜபாலயத்தில் யூதர்கள் மட்டும்தான் அலோடு. வேற யாருன்னா அலோடாக இருந்தால் கிராஸ் மேரேஜாக இருக்கணும். ஒன்று அப்பா யூதனாக இருக்கணும், இல்லைனா அம்மா யூதனா, வேறு யாரும் வர முடியாது. நம்ம ஐயா மெசேஜ் கொடுத்ததும் எல்லா ஜனம் வந்துருச்சு, திறந்துட்டாங்க, கதவெல்லாம் திறந்துட்டாங்க, ஸ்பீக்கர்லாம் வெளியே வச்சுட்டாங்க. யூதர், கிரேக்கர், அப்பா யூதானாலும் ஓகே, யாருனாலும் எல்லாரும் வந்துட்டாங்க. சபை ஃபுல்லாக ஜென்டைல்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அது ஒரு ப்ராப்ளம் உள்ளே இருக்கிறவங்க. இங்கே வந்துட்ட பிறகு இந்த சபையை, அந்த ஜபாலயம்னு சொன்னல, ஊருக்கு இருக்கணும், அந்த ஜபாலயத்தில் நிறைய குழப்பம் இருக்குது. பரிசேர்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க பரிசுத்தவான்களாகவே இருப்பாங்க, மீதி பேரெல்லாம் பாவிகள் பாவிகள் பாவிகள்னு இருப்பாங்க. அப்போ உட்காந்துக்கிறவன் அவன் மேலே வெறுப்பாக இருப்பான். சதுசேர்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க வந்து செத்த பிறகு உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர் இல்லை, சாதிப்பாங்க. சதுசேர்னா என்னவா? சாதிக்கிறோம். அப்புறம் வேதப்பராகர், அப்படியே நிறைய 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 செக்ட் இருக்குது, குழு குழுவாக அந்த அந்த ஜபாலயமே பிரிஞ்சு இருக்கும். இங்கே போய் பவுல் பேசினதும் இதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 20 பேர், ஒரு 50 பேர் பவுல் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சேர்ந்து கொண்டவர்களில் சிலர் மட்டும் ஜாதி வெறியர்கள் இருப்பாங்க. எதிர்பார்ட்டியில் நான் யூதன், என்னதுங்க, நாங்கள் உயர்ந்த ஜாதி, நாங்கள் மோசே உடையவர்கள், நாங்கள் தாவீதின் வழி வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பவுலையும் சீலாவையும் எல்லாரையும் அடிக்கிறது உடைக்கிறதுனா ஏற்பாடுகளை செய்வாங்க. பவுலையும் சீலாவையும் அடிக்கிறது மட்டும் இல்லை, பவுலை யார் வீட்டில் எடுத்துக்கிறானோ அவனையும் என்ன பண்ணுவாங்க, ஐடியா பண்ணுவாங்க தானே. யார் வீட்டுக்கு வந்தா? அந்த பவுல் யாசோன்றவர் வீட்டுக்கு வந்தார். சரி, ஓகே, யாசோனை அரெஸ்ட் பண்ணு. அப்படியெல்லாம் வேலைகள் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு தெஸ்லோனிக்கா பட்டணத்தில் என்ன நடக்குது என்று சொல்லுவோம் என்றால், தெஸ்லோனிக்கா பட்டணத்தில் பவுல் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். எத்தனை வாரம் பிரசங்கிக்கிறார்னு சொன்னேன்? 3 வாரம் பிரசங்கிக்கிறார். இது ஒரு பெரிய இடம். பவுலுடைய கஷ்டமாக இது. கஷ்டம் என்று சொன்னால் இங்கிலீஷ் வேர்டு சொல்லிட்டேன். அவருடைய பழக்கமாக எந்த ஊருக்கு போனாலும் பேசாமல் என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார். யாரை பற்றி பேசுவார்? இயேசுவை பற்றி பேசுவார். அவர் ஒன்றும் புரியாத பேச மாட்டார், பைபிளில் இருந்தே பேசுவார். உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துப்போம், என்னை கேளும். நம்முடைய விஷன் படிப்போமா? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது எழுதுனது தாவீது, கரெக்டா? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கார். உங்களை யூதர்கள் நினச்சிங்க, என்னதுங்க, இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்பார். என்ன சொல்லுவாங்க? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை. தாவீது ராஜானா போய் பெலிஸ்திய ஜாதி எனக்கு வேணும்னா கேட்டிருப்பார். அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் ராஜா. அப்போ வசனம் கன்ஃபியூஸ் ஆகுதே, அப்போனா இந்த ப்ரேயர் யாருதுன்னு கேட்பார். சாலமோனுக்கு செட் ஆகுமா? ஆகாது. அப்போ சொல்லுவார், அந்த என்னை கேளும்னு ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அது வேற யாரும் இல்லை, இயேசு அப்படின்வார். அவன் சரி ஏதோ ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது, அந்த இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்வார். இந்த இயேசுவை நீங்களும் உங்கள் மிற்பிதாக்களும் சிலுவையில் அறைந்தீர்கள்னுவார். அப்போ எப்படி இருக்கும்? சர்ன்னு கோவம் வர ஆரம்பிச்சிடும். இயேசுவை நீங்கள் பைபிளை பிரித்து பழைய ஏற்பாடு திறந்தாலும் எல்லா வசனமும் ஒரு கொஷின் மார்க்கோடு இருக்கும், இல்லை ஒரு இண்டிகேட்டரோடு இருக்கும். இயேசு இயேசு இயேசு, அவர் பேரை சொல்ல புதிய ஏற்பாடில் தான் பேர் வருது. அது வரைக்கும் எல்லாமே அவரது தான். என்னை கேளும்னு தேவன் யாரை பார்த்து சொல்கிறார்? இயேசுவை பற்றி தான். ஜாதிகளுக்கு ராஜாவை யார் மாற போகிறது? தாவீது இல்லை, இயேசு தான். இப்படி தான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை பண்ணும்போது இங்கே என்ன சப்ஜெக்ட் ஐயா பேசுகிறார்னா, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று பேச போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து பாடுபடும். 3ஆவது வசனம் ரொம்ப அருமையான வசனம். கிறிஸ்துவை பற்றி பவுல் என்னங்க பேசினார்? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார், அதை பற்றி பேசினாரா? காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசு குறைப்படுது, அதை பற்றி பேசினாரா? இல்லை, உங்கள் பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்தோரில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை திருஷ்டாந்திரப்படுத்தினார், ப்ரூவ் பண்ணிட்டார். ஜனங்க உட்காந்துன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. உட்காந்துக்கிறதுலாம் வேற டீமு, வேற சர்ச்சில் போய் வேற ஜபாலயத்தில் போய் யாரை பற்றி பேசுகிறார்? பேசும்போது ஜனங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. என் மகனே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன் பாவம் மன்னிக்கப்படும், எழுந்திருக்கணும் போது கிரேக்கர்கள் ஏஞ்சிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. கணம் பிறந்திய ஸ்திரீகளில் ஏஞ்சிட்டாங்க. எல்லாரும் எழுந்து வாங்க உங்களுக்காக ஜபம் பண்ணும்போது ஜனம் வந்துருச்சு. யூதர்கள் முறைச்சிக்கினேங்கிறான் உட்காந்துட்டு. கிரேக்கர்கள் வந்துட்டாங்க. பவுலும் சீலாவும் கை வச்சு ஜபம் பண்ணுறாங்க. உனக்கு என்னம்மா முதுகு வலி? இயேசுவின் நாமத்தினால் போ, சரியாயிடுச்சு. உனக்கு என்னம்மா வயிறு வலி? இயேசுவின் நாமத்தினால் போ, சரியாயிடுச்சு. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்திலே அமளிக்கு உண்டாக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பெரிய சண்டை உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டாங்களாம். ஏன்னா ப்ரேயர் மீட்டிங் யார் வீட்டு மெத்த மேலே நடக்குது? யாசோன் ஒரு பணக்காரு, பெரிய வீடு வச்சுருக்காரு. வந்துட்டு யாசோனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் பேர் என்ன பேருங்க? யாசோன்னா இங்கிலீஷில் என்ன பேர் தெரியுமா? ஜேசன்.
ஜேசனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. இந்த ஜேசன், இந்த யாசோன் வந்து யாரோ ஒரு 2 பேரை பவுலாம் சீலாவான் உள்ளே வச்சு மீட்டிங் நடத்துகிறான். ஜனம் அங்கே போகுது, அதனால் எங்கள் சினகாக் பாதிக்கப்படுது. அதனால் கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவர்களை பிடிக்க வேண்டும், இயேசுவை வேறொரு இயேசுவை ராஜான்னு சொல்கிறாங்க, ராயனை ராஜா இல்லைன்னு சொல்கிறார்கள் என்று சொல்லி பொலிட்டிசைஸ் பண்ணும்போது அதிகாரிகள்லாம் கலங்குறாங்க. கலங்க பண்ணினான் என்று சொல்லும்போது ஜேசனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜேசனே ஜாமீன் வாங்கின்னு வெளியே வர்றார். என்ன பண்ணுறாரு? ஆனால் பயப்பில்லை. வாடா வாடா, என்னை நீ ஜெயிலில் கூட போ, நான் என்ன போட்டுன்னு வருவேன், ஜாமீன் வாங்கின்னு வருவேன்னு வந்துட்டார். ஆனால் யார் தப்பிச்சிட்டாங்க? பவுலும் சீலாவும். நைட்டோட நைட்டாக பவுலையும் சீலாவையும் தெஸ்ஸலோனிக்கிய பட்டணத்துலேருந்து, பட்டணம் பேர் மறக்காதீங்க, தெஸ்ஸலோனிக்கியா பட்டணத்துலேருந்து பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க. தெஸ்ஸலோனிக்கியா பட்டணம்னா என்ன ஞாபகம் வைக்கணும்? 3 வாரம் மெசேஜ் கொடுக்குறாரு, பிடிச்சிடுறாங்க. யார் வீட்டில் வச்சு மீட்டிங் கொடுக்குறாரு? ஜேசன் வீட்டில். யார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? ஜேசன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பவுலையும் சீலாவையும் அரெஸ்ட் பண்ணல. நைட்டோட நைட்டாக இந்த போலீஸ் எல்லைக்கு, இந்த தெஸ்ஸலோனிக்கியா மிலிட்ரி போலீஸோட எல்லை இருக்கும்ல, அந்த எல்லையிலேருந்து பெராயா எல்லைக்கு அனுப்பி விட்டாங்க. எப்படி அனுப்பிச்சாங்கன்னு தெரில, அனுப்பி விட்டார்கள். ஆமேன். எந்த பட்டணத்துக்கு இப்போ வந்துட்டாங்க? பெராயா. எங்கேருந்து எங்கே வந்துட்டாங்க? தெஸ்ஸலோனிக்கியாவிலேருந்து பெராயா. இப்போ பவுலும் சீலாவும் போயிட்டாங்க. ப்ரேயர் யார் வீட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு சொல்லுப்பா? ப்ரேயர் யார் வீட்டில் ஸ்டார்ட் ஆச்சு? ஜேசன் வீட்டில் இல்லை. பவுலும் சீலாவும் போயிட்ட பிறகு அந்த ப்ரேயர் நடக்குமா நிற்குமா? நடக்கும். சின்னதாக நடக்குமா பெருசாக நடக்குமா? பெருசாக நடக்கும். அப்பா பிள்ளைங்களா, ஸ்டார்ட் பண்ணுற வேலை தான் நம்ம வேலை. அது பெருசாக சபையாக பற்றிக்கும். ஸ்டார்ட் பண்ண வேண்டும். 3 வாரம் டைம் இருந்தால் கூட போதும். பெருசாகிடுச்சு. இப்போ எங்கே போயிட்டாங்க? பவுலும் சீலாவும் பெரேயா பட்டணத்துக்கு போய்விட்டார்கள். எங்கே போயிட்டாங்க? பெரேயாவோ பட்டணமும் தெஸ்ஸலோனிக்கியா பட்டணத்துக்கு இருக்குது. இதுவும் கிரேக்க நாட்டில் தான் இருக்குது. இந்த மக்கள் எப்படின்னா, இங்கேயும் ஜெபாலயத்துக்கு தான் போகிறாங்க. இங்கே உள்ள யூதர்கள் வித்தியாசமாக இருக்காங்க, ஓப்பன் மைண்டாக இருக்காங்க. பைபிளை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் ஏன்னா அவங்களே கேட்குறாங்க. போன பட்டணத்தில் இருந்தவங்க இயேசு பற்றிலாம் பேசாத அப்படின்ட்டாங்க. இந்த பட்டணத்துக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. தே ஆர் வில்லிங் டு ரிசீவ். பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் இங்கே பெரேயா பட்டணத்துக்கு வந்த பிறகு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இவர்களை பற்றி த நோபல் பெரேயன்ஸ் என்று சொல்லுகிறார் பவுலே. இவர்கள் மனோவாஞ்சையாக இருக்கிறார்கள் சொல்கிறார். எப்படி இருக்காங்களா? வசனம்னா அப்படியே ஆவலாக கேட்குறாங்க. யாரும் தூங்கலை, யாரும் கொட்டாவி விடல, எல்லாரும் டயர்டு இல்லாமல் இருக்காங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாக இருக்கிறாங்களா. பைபிளை நல்லா படிக்கிறாங்க. மனப்பாட வசனம் டக் டக் டக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய இடத்துல விபிஎஸ் நடத்தினுக்கிறோம். அதில் யாராவது ஒரு புள்ள வசனத்தை, மனப்பாட வசனத்தை டக் டக்குன்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதா? அப்படி தான் இந்த ரீசன் நோட் பண்ணுறோம். இங்கேயும் அநேகம் பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஜபாலயத்துலேருந்து பிரிந்து சபை உருவாகிறது. ஆமேன். இப்போ கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். தெஸ்ஸலோனிக்கியாவில் ஒரு டீமு பவுலுக்கு எதிராக வந்தாங்களா இல்லையா? ஆனால் பவுல் மாட்டல. யார் மாட்டினார்? ஜேசன் மாட்டினார். பவுல் தப்பிச்சு பெரேயாவுக்கு போயிட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. சும்மா இருப்பாங்களா? இங்கேயும் வருவாங்களா? வருவாங்க. வந்துட்டாங்க. எங்கே போனான், எப்படி போனான், எது போனான், வந்துட்டு எங்கே வந்துட்டாங்க? இங்கேயும் வந்துட்டு ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். they stirred up the people. இந்த பவுலும் சீலாவும் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க வந்து அந்த தெஸ்ஸலோனிக்கியா பட்டணத்துலேருந்து எங்களுக்கு விரோதமாக பண்ணாங்க, ஊயின்னு பிரச்சனை பண்ணி விட்டார்கள். இப்போ அமளி எங்கேயும் வந்துருச்சு? பெரேயா பட்டணத்தில் வந்து விட்டுச்சு. இப்போ பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சகோதரர்கள் முடிவெடுக்கிறாங்க. பவுலும் சீலாவும் மாட்டினா பிரச்சனை வரும், அதனால் அவர்கள் என்ன பண்ணலாம், அனுப்பிடலாம் என்று சொல்லி சமுத்திரம் வழியாக அனுப்பிவிட்டார்களாம். எது வழியா? கடலில் டிக்கெட் வாங்கி, கப்பலில் டிக்கெட் வாங்கினாங்களா, போட்டில் டிக்கெட் வாங்கினாங்களான்னு தெரில. என்ன பண்ணிட்டாங்க? வேறு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் தீமோத்தேயுவை அங்கே நிறுத்திட்டாங்க. யாரை? ஏன்னா கேஸ் யார் மேலே தாங்குது? பவுல் சீலா. தீமோத்தேயு மேலே இல்லை. ஆமே. பவுலை அட்டாக் பண்ண வந்தவங்க தீமோத்தேயு அட்டாக் பண்ண முடியாது. இன்றைக்கு கூட ஒரு சகோதரி கீழே சிறு ஊழியத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சிறு ஊழியம் நடத்துறதுக்கு பாஸ்டர் வரணும்னு அவசியம் இல்லை, சிறுவர்களை வச்சே நடத்திடலாம். எத்தனை பேர் நடத்தலான்றீங்க? ஆமாம், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை வச்சே நடத்திடலாம். பாஸ்டர் வரணும்னு அவசியம் இல்லை. இதுனா யாரோ வராங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் குழந்தைங்களே வந்து நடத்தினா ஒன்றும் இல்லை, பசங்க ஏதோ பாடுது, டான்ஸ் ஆடுது, ஜபம் பண்ணுதுன்னு சொல்லுகிற தீமோத்தேயை விட்டாங்க. இப்போ அந்த பெரேயா பட்டணம் எப்படி வளரும், தெஸ்ஸலோனிக்கா பட்டணம் எப்படி வளரும்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். தீமோத்தேயு அங்கே இருக்கிறாப்புல வளரும். அல்லேலூயா. இப்போ பவுலையும் சீலாவையும் எந்த சைடு இறக்கிட்டாங்க?
கடலில், இவ்வளோ நாள் ரோட்டில் வந்தவங்கள கடல் மார்க்கமாக இறக்கி அவர்களை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? அத்தேனே பட்டணம். சீலாவும் தீமோத்தேயும் வேறு ரூட்டில் கூப்பிட்டு வராங்க. நீங்கள் அந்த ரூட்டில் வாங்க, நீங்கள் இந்த ரூட்டில் வாங்க அப்படின்ட்டு பவுலை கொண்டு போய் எங்கே விட்டுருக்காங்க? அத்தேனே பட்டணத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு விட்டாங்க. பவுல் அத்தேனே பட்டணத்தில் நின்று பார்த்தா அத்தேனே பட்டணம் முழுவதும் ஐடல் வர்ஷிப், நிறைய கோயில் இருக்குது, நிறைய இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அங்கே அவர் வெளியில் வந்தாலே இப்படி இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாரு? யூதர்களோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? அத்தேனே பட்டணத்தில் சில யூதர்கள் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்போ அவங்கள பார்த்து ஷலோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள யூதன் அர்த்தம். சொல்லும்போது பேச ஆரம்பித்தார். அத்தேனே பட்டணத்துக்கு ரட்சிப்பு வேணும், அத்தேனே பட்டணத்துக்கு மெசேஜ் கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது கவனிங்க, 2 விதமான ஞானிகள் வாக்குவாதத்துக்கு வராங்க. ஏன்னா சப்ஜெக்ட் பற்றி பேசும்போது விஷயம் தெரிஞ்சுங்க நம்மளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சில இந்த கோவிட் டைமில் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துச்சு. அப்போ நான் ஒன்றா யாரோ ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுப்பார். அந்த ஜூமில் யார் இருக்கிறாங்கன்னு அவருக்கே தெரியாது. அவர் எதனா ஒரு சப்ஜெக்ட் பேசினுப்பார். டக்குன்னு ஜூமில் இருக்கிறவன் அன்மியூட் பண்ணி ஒரு கேள்வி கேட்பான். பார்த்துக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. கரெக்டாக? ஏன்? அவரை விட அதிகமாக அவன் பேசுவான். அவன் கேட்ட கேள்விக்கு இன்னொருத்தன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுவான். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி பேசுவாங்க. ஏன்? எனக்கு உன்னோட சப்ஜெக்ட் தெரியும். அந்த மாதிரி பவுல் ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க. எபிக்கூரியர் என்கிற மக்களும் ஸ்டோயிக் இன மக்களும் வந்துட்டாங்க. அவங்களும் அறிவாளிகள், புத்திசாலிகள். வாங்கடா சயின்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றாங்க. 2 விதமான பீப்புள். 18ஆம் வசனம் பாருங்கள். யார் பாருங்க? எபிக்யூரியன், ஸ்டோயிக்ஸ். யார் இந்த எபிக்யூரியர்களும் ஸ்டோயிக்ஸும் என்று சொல்லுகிறேன்? அவர்களெல்லாம் வித்வான்கள், ஞானிகள். அவங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவங்க பெரிய அறிவாளிகள். அவங்கள கூட யாராலையும் பேசி முன்னுக்கு வர முடியாது. இந்த இந்த எபிக்யூரியரும் இந்த ஸ்டோயிக்ஸும் இவர்களை போல அறிவு பெருத்தவர்கள், ஞானம் பெருத்தவர்கள் யாருமே இல்லை என்கிற நிலை வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா பவுலை கூட்டிகிட்டு வந்து இந்த மக்கள் முன்னாடி ஊற்றிட்டாங்க. இவங்க தத்துவம் பேச போகிறார்கள். என்ன பேச போகிறாங்க? தத்துவம். என்ன தத்துவம் பேச போகிறாங்க? ஒருத்தர் சொல்ல போகிறாரு, உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை. கவனிங்க, என்னதுங்க? கடவுளும் இல்லை. ப்ளஷர் இஸ் த ஹையஸ்ட் குட் இன் லைஃப். வாழ வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு சாவு. இது யார் சொல்ல போகிறாங்க? எபிக்யூரியர்கள். என்ன பண்ணுறாங்க? நல்லா வாழு, இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடு, மனசுக்கு வலி இல்லாமல் குடி. என்ன பண்ணு குடி. ஏன் குடி? மனசு வலி எடுக்குதுல. இதெல்லாம் யார் சொல்ல போகிறாங்க? எபிக்யூரியர்கள் சொல்ல போகிறாங்க. இந்த ஸ்டோயிக்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த ஸ்டோயிசிசமோட கொள்கை என்னன்னா, உனக்கு கவனிங்க, வலி இருக்கு, அடக்கிக்கோ. என்ன பண்ணு? உன் கஷ்டத்தை வெளியே சொல்லாத. அப்படி ஒரு டீம். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறான். அவன் வாழ்க்கையில் எப்படின்னா வாழ், இவன் வலி அடக்கிக்கோ. இப்போ இந்த 2 பேர் பவுல் கூட ஆர்கியூ பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? ஆமென். தே ஆர் த ஃபேமஸ் ஸ்காலர்ஸ். எபிக்யூரியன் என்பது ஒரு பெரிய கிரீக் ஃபிலாசபர். ஸ்டோயிக் என்று சொல்லுகிற பெரிய கிரீக் ஃபிலாசபர். இவங்க கையில் போய் இயேசு உயிர் தந்ததை பற்றி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்க வாக்குவாதத்துக்கு வருவார்கள். எபிக்யூரியர்கள் சொல்கிறாங்க, இந்த உலகம் ஃபுல்லாக ஆட்டம்னால உருவாக்கு. உன் பாடியே ஆட்டம் தான், உன் பாடியே செல் தான், உன் பாடியே மாலிகுல் தான், உன் பாடியில் டிஷ்யூ இருக்குது. இதுக்கும் கடவுளுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அந்த மனுஷனுக்குள்ளே எப்படி செல் இருக்கோ அந்தக்குள்ளே உனக்குள்ளே செல் இருக்குது. ஆனால் வலி இல்லாமல் இரு, செத்த பிறகுலாம் வாழ்க்கை இல்லை, சந்தோஷமாக வாழு. இந்த ஸ்டோயிக் பற்றி நான் சொன்னேன், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழணும், உன் கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது, இயற்கையோடு ஒன்று போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பவுல் அங்கே இருக்கிறார். பவுல் கையில் ஆர்கியூ பண்ணுறாங்க, எல்லாரும் ஆர்கியூ பண்ணுறாங்க. இவர் பேசுறதுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. அவர்களால் என்ன பண்ண முடியலங்க? பதில் கொடுக்க முடியல. அவ்வளோ சூப்பராக பைபிளை பற்றி பேசுகிறார். உடனே இங்கே பாருங்கள், ஏரோஃபேகஸ் அப்படின்ற இடம், த பிரிஸ்டீஜியஸ் கவுன்சில், வெறும் மேதைகள் மட்டும், அங்கே டிக்கெட் வாங்கின்னு யாரும் உள்ளே போக முடியாது, அறிவாளிகள் மட்டும்தான் கூடுற இடம். அந்த இடத்துக்கு பவுலை கூட்டு போயிட்டு மேடை போட்டு குத்துட்டாங்க. பிரிஸ்டீஜியஸ் கவுன்சில், ஒன்லி இன்டெலெக்சுவல் பீப்புள், அறிவாளிகள் மட்டும்தான் கூட முடியும். ஒரு கான்ஃபரன்ஸ்னு வச்சுப்போமே. எங்கே பவுலை பேச கூட்டு போயிட்டாங்க? கான்ஃபரன்ஸ். அங்கே போனால் கவனிங்க, பவுலை ஏக்க ஆண்டவர் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. ஃபுல்லாக சிலைகள், ஒன்றுத்துக்கு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அது ஒரு பேர், மார்ஸ், யூபிட்டர், மெர்க்குரி அப்படின்னு ஒரு கடவுள் பேர் இருக்குது.
ஒரு இடத்துல மட்டும் ஒரு காலி பிளேஸ் இருக்குது. அறியப்படாத கடவுளுக்குன்னு ஒரு காலி இடம் வச்சுக்கிறாங்க. பவுல் இதை பற்றி பேச மாட்டார், அதை பற்றி பேச மாட்டார். அதை பற்றி பேசாமல் அந்த அறியப்படாத கடவுள்னு அதை பிடிக்க போகிறார். சூப்பரா? ஆண்டவருடைய வசனத்தை பேசுறதுக்குன்னா வரணும், பாயிண்ட் வரணும். அன்னோன் காட், அந்த கடவுள் பேர் என்ன பேருங்க? அன்னோன் காட். பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். தெரியாத கடவுளை ஒன்று எழுதியிருக்கிறியே, அந்த கடவுளை பற்றி பேசுகிறேன்றார் பாருங்க. எல்லாரும் கை தட்டாங்க. சூப்பர் சூப்பர், பேசு பேசு. ஆமென். எவ்வளோ அழகாக பிடிக்கிறார்ல, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவர்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. த மல்டிடியூட் they got persuaded. அறிவாளிகளாம் சொல்லிட்டாங்கப்பா, எனக்கு தெரியாத அவர் பேசுகிறாரு, நான் கேட்க போகிறேன். அல்லேலூயா. அந்த வெளியில் இவர் அரெஸ்ட் பண்ண வந்து டீமெல்லாம் வெளியே நின்று கொண்டிருக்குது. அத்தேனே பட்டணத்துக்கு போயிட்டார், வேறு சிட்டிக்கு போயிட்டார். அவருக்கு வெளியில் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆனால் இவர் எங்கே இருக்கார்? பப்ளிக் மீட்டிங்கில் உள்ளே பேசி கொண்டிருக்கிறார். அந்த அத்தேனே பட்டணத்திலே கண்ணுக்கு தெரியாத கடவுளை பற்றி பேச போகிறார். அந்த கடவுள் யார் தாங்க? நீங்கள் தான் சொல்லுங்கள். இயேசு. அல்லேலூயா. இயேசு அந்த சிட்டியில் நின்று பேசினார் பாருங்க. பேச்சு 16ஆம் வசனத்தை நம்ம படித்தோம்னா அவர் பேசுகிறது, அத்தேனே பட்டணத்திலே பவுல் அவர்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த பட்டணம் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறதை கண்டு வைராக்கியம் அடைந்தான். யூதர்களோடு சம்பாஷணம் பண்ணினான். 18ஆம் வசனத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். இவரை வாயாடி என்று சொன்னார்கள். சிலர் இவன் அந்நிய தேவனை காண்கிறது, தேவர்களை அறிவிக்கிறான் காண்கிறதுன்னு சொன்னாங்க. உயிர்த்தெழுதலை பிரசங்கிதான் அப்படி சொன்னாங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு கூட்டி கொண்டு போனாங்க. என்ன மேடங்க? ஆமாம், இங்கிலீஷில் வந்து ஏரோஃபேகஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்கே போய், என்னப்பா புதுசாக பேசுகிற, மேடையில் பேசு, இந்த மைக் பிடி பேசு. நான் கொடுத்துட்டாங்க, மைக் கொடுத்துட்டாங்க. நம்ம ஐயா பேசுவாருன்றீங்களா, பேச மாட்டாரா? சொன்னாங்க, நூதனமானதை பேசுறியே, செத்து போன பிறகு மனுஷன் ஏஞ்சிக்க முடியாதியா? எங்க எபிக்யூரியன் சொல்லியிருக்காரு, பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், தே டீகே ஆஃப்டர் த டெத். அப்படி தானேப்பா சயின்ஸில் படிக்கிறோம். செத்த பிறகு என்ன ஆகிடும்? இட் கெட் டீகேட். நீனா செத்த பிறகு மனுஷன் உயிராக இருக்கான்னு சொல்கிற. வாட் இஸ் திஸ் நியூ திங்? நூதனமானது என்ன? கருத்து என்னது என்று அறியலாமா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நவமானது தெரியாது. எதுனா பேசுனா ஆன்னு கேட்பாங்களாம். இப்போ நான் உங்ககிட்ட திடீர்னு ஒரு விடுகதை சொல்கிறேன்னு வைங்களா, அப்படின்னு வருவீங்க. அதுபோல் பேசி தேவ பக்தி உள்ளவர்கள் ஆரம்பித்தார் பாருங்கள். ஒரு ஐஸ் வச்சார், நீங்கள் எல்லாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் கருதுகிறேன், நீங்களாம் பக்திவான்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் பக்திவான், நான் இந்த கடவுளுக்கு அந்த கடவுள். ஆனால் நான் இன்றைக்கு பேச போகிறது அறியப்படாத தேவனுக்கு நீங்கள் வைத்திருக்கிற பலிபீடத்தை பற்றி பேச போகிறேன் என்று சொல்லி 24ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இதை நம்ம படிச்சே ஆகணும். படிக்கலாமா? உலகத்தையும் படிங்க, அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கபடியால் கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. சூப்பர்ல, அருமையாக பேசினார். கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் ஆண்டவர் வாசப்படுவது இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆண்டவர் இந்த பில்டிங்கில் இருக்கிறாரா? நம்மலாம் போயிட்ட பிறகு இங்கே உட்காந்துருப்பாரா? யோசிச்சு சொல்லுங்கள். பவுல் வச்சு இந்த பில்டிங்கில் வாசம் பண்ணுறது அவர் வேலை இல்லையா? இந்த பில்டிங்கில் வாசம் பண்ணுறது தான் அவர் வேலை. போட்டாரா பவுல் பாயிண்ட்டு? ஏரோஃபேகஸ் மேடை, மார்ஸ் மேடையில் நிறைய கோயில் இருக்குது, அங்கங்கே அந்த சாமி உட்காந்துருக்குது. ஆனால் இந்த அறியப்படாத கடவுளை பற்றி சொல்லுகிறேன், இந்த கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளில் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எனக்கு டீ எடுத்துட்டு வா, சாப்பாடு எடுத்துட்டு வா, இட்லி எடுத்துட்டு வா, காணிக்கை எடுத்துட்டு வான்னு அவர் கேட்கறதும் இல்லை. இப்போ நூதனமாக யோசிக்கிறவெல்லாம் பார்க்குறான், எங்கள் கடவுள் வந்து காவு கொடுக்க சொல்லுது, ரத்தம் கொடுக்க சொல்லுது, பூ கொடுக்க சொல்லுது, பழம் கொடுக்க சொல்லுது, இது வித்தியாசமாக இருக்கிறது என்று மார்ஸ் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது 26ஆம் வசனம், மனுஷ தியாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மூதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்புகளை எல்லையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று பேசுகிறார். ஏனெனில் 28ஆம் வசனம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படி உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். பவுல் அருமையாக பில்ட் பண்ணுறாரு. கண்ணுக்கு தெரியாத கடவுள் பற்றி பேசுகிறேன், அந்த கடவுள் தான் நம்மளை எல்லாரையும் படைச்சிருக்காரு, ஒரே ரத்தத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் புலவர்கள் கூட, ஸ்டாயிக்ஸ் கூட, எபிகூரியன் கூட, அரிஸ்டாட்டில் கூட இதை சொல்லி இருக்கிறார்களே.
நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தினாலும் உருவாக்கின பொன் வெள்ளிகளில் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது. இந்த சிலைகளில் கடவுள் இருக்கிறார் நீங்கள் நினைக்கக்கூடாது. அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாமற் போயிருந்தார், இப்பொழுது அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று சொன்னாராம். என்னவா? எல்லாரும் மனம் திரும்பணும். Paul is preaching the gospel of repentance. என்ன சொல்றாரு? மனம் திரும்பு, உன் மனசு மாறு. கடவுளுக்கு உன் மனசு தெரியும். கடவுளுக்கு நீ பண்ற இந்த வழிபாடுகள்லாம் தெரியாது. என்ன தெரியும் கடவுளுக்கு? உன்னுடைய மனது தெரியும். நீ மனம் திரும்ப வேண்டும். ஒரு நாள் உன் மனது சரியில்லை என்றால் அதை நியாயம் தீர்ப்பார். யார் நியாயம் தீர்ப்பார்? மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவன், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்போ இங்கே பாருங்க, செத்துட்டவங்க உயிராக எழுச்சிப்பாங்கன்னு பேசினார் பாருங்க. ஜனங்களுக்கும் வந்துருச்சு. அது எப்படா செத்தவங்க எழுந்துப்பாங்க? பவுல், அது எப்படி செத்தவங்க எழுச்சிப்பாங்க? ஞானிகள் பேச ஆரம்பித்தாங்க. செத்தவங்க எப்படி எழுச்சிப்பாங்க? பவுல் சொல்ல போகிறார், எழுந்தார், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. செத்தவங்க எழுச்சிப்பாங்களா? தெரில, ஆனால் இயேசு எழுச்சிட்டார், அது தெரியும். பவுல் சொல்ல போகிறார், செத்தவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டா எழுச்சிப்பாங்க. இகழ்ந்தார்கள் சிலர். இன்னொரு முறை கேட்கலாம், மீட்டிங் நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். ஆனால் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருவன் ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அவர்கள் மார்ஸ் மேடை நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோசினிசு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவருடனே வேறு சிலரும் இருந்தார்கள். மார்ஸ் மேடையில் வந்தாங்களே பெரிய பெரிய அறிஞர்கள், அவங்களும் பவுல் பக்கம் வந்துட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு இந்த மெசேஜ் படிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுது, என்ன கூட பவுல் மாதிரி ஆக்கி விட்டாருன்னா கொஞ்சம் நல்லா எங்கனாலும் போய் பேசலாம். இயேசுவின் சுவிசேஷம் ஞானிகள் மத்தியிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நிறைய பேர் எதிர்ப்பாங்க, பிள்ளைங்களா பயப்படாதீங்க, கொஞ்சம் பேர் உங்களை கவனிச்சு நிற்பாங்க, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். மார்ஸ் மேடையை கலக்கினார் பவுல். இன்றைக்கு அரேபிகஸ் என்கிற இந்த மேடையிலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. இரண்டாவது மிஷனரி பயணம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இரண்டாவது மிஷனரி பயணத்தை பற்றி நான் நினைத்து பார்க்கிறேன். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் அவரை பற்றி சொன்னார். இந்த அத்தேனே மேடையில் பவுல் பேசின த ஃபேமஸ் டாக், அதன் பிறகு அத்தேனே பட்டணத்திலும் ஒரு சபை உருவாக போகுது. நாம் பேசும்போதெல்லாம் சபை உருவாகினா நலமாயிருக்கும். இந்த பவுலுடைய அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எழுச்சி நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? ஓ ரீதாலா பாஷாதாரபா. ஒருவர் கூட ரட்சிக்கப்படாத இடத்துல ஒரு சபையை நிறுவ முடிகிறது என்றால் இது மாபெரும் அபிஷேகம், இது பரிசுத்தானுடைய வழிநடத்துதல். வாங்க திருச்சபையை நம்ம கர்த்தர் சன்னதியில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உங்க நாமம் அது உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உங்க நாமம் மேலானது. தூதர் பாடும்
சர்வ சிருஷ்டி போற்றும். தூயரே உம்மை உயர்த்திடுவேன். தூயரே தூய நீரென்றும். பரிசுத்தர் பாடும் தூயரே ராஜாதி ராஜா. தூயரே நீரென்றென்றும். தூயரே தூயரே. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏனெனில் நாம் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று பவுல் சொன்னார். அதை சொல்லிவிட்ட பிறகு தேவன் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று சொன்னார். மனம் திரும்புதல் என்பது மக்களுடைய மனதில் ஒரு டச் பண்ணும். நீ திருந்தணும்னு யாராவது ஒருத்தரை பார்த்து சொன்னோம்னா டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் உண்மையில் மனசு கஷ்டத்தோடு இருக்கிறவங்க கையை தூக்கி சரண்டர் ஆகிடுவாங்க. நான் திருந்துறையா, என்னை காப்பாத்தியா என்று சொல்லுவார். இன்றைக்கு நீங்களும் நானும் நான் என்ன தப்பு பண்ணேன் திருந்துறதுக்குன்னு கேட்குற கூட்டம் இல்லை, என் பாவத்தை மன்னின்னு சொல்கிற கூட்டம். அதனால தான் சர்ச்சில் இருக்கோம். இந்த சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு வெளியில் சொல்லும்போது ஒரு சிலர் நான் ஏன் திருந்தணும்னு கேட்பாங்க, ஒரு சிலர் கையை தூக்கி சரண்டர் ஆவாங்க, என்னை மன்னிங்கன்னு. அந்த கூட்டம் தான் பெருங்கூட்டமாய் மாறப்போகுது. அந்த கூட்டம் தான் கிறிஸ்துவனுடைய கூட்டம். அந்த கூட்டத்திலே தான் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளிலே ஒருவனாகிய தியோசினிசியு என்பவன் ரட்சிக்கப்பட்டான். தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் ரட்சிக்கப்பட்டது. டியோனிசியஸ் தி எரோபெகைட் அண்ட் டமாரிஸ், 2 பேர் நியாயாதிபதிகளே ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல் பேசுறத நியாயம் விசாரிக்க வந்தவங்களை ரட்சிக்கப்பட்டாங்க. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஒரு வல்லமையான சுவிசேஷம். தினந்தோறும் வாரந்தோறும் காலையிலே மாலையிலே மதிய வேளையிலே எப்பொழுதும் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாயிருக்கு. அதற்காக தான் உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்தார். பிரச்சனைகள் மத்தியில, பாடுகளின் மத்தியில, புது இடத்திலே, யார் என்று தெரியாத இடத்திலே, மொழி புரியாத இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ஒரு செய்தி கொடுத்து ஒரு சபையை நிர்வாக்கினார், சீஷர்களை உருவாக்கினார். யார் சொன்னது சீஷர்களை உருவாக்கினது கடினம் என்று? சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டாலே சீஷர்கள் வருவார்கள். ஏன் நமக்கு சீஷர்கள் உருவாகவில்லை? ஏன் புது மக்கள் சேர்க்கப்படுகிறதில்லை? நாம் சுவிசேஷத்தை பேசுவதே கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தைரியத்தை கர்த்தர் தருவாராங்க. கையில் பைபிள் எடுத்து நம்ம தைரியத்துக்காக ப்ரே பண்ணலாமா? கர்த்தாவே எங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தாரும். கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தாரும். உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தாரும். கேளுங்க திருச்சபையே, உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தாரும். உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய தைரியத்தை நீர் எனக்கு தாரும். தைரியத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. பவுலை போன்று மார்ஸ் மேடையில ஆண்டவரை நின்று கொண்டு, இந்த ஏரோபேகஸ் என்று சொல்லுகிற அந்த இடத்துல நின்று கொண்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தானே ஆண்டவரே. ஸ்டாயிக்ஸ் பேசுகிற மேடை, அரிஸ்டாட்டில் பேசின மேடை ஆண்டவரே, ஒவ்வொரு தத்துவ மேதையும் பேசின மேடையில தேவனுடைய ஊழியக்காரன் பேசினதினால் அந்த கூட்டம் முடிவடைந்தாலும் அவ்வளவுதான் என்று நினைத்தாலும் சபை உருவாகினது. என்னுடைய வாயை உம் சபையை நிறுவக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. லெட் மீ ப்ரீச் யுவர் வேர்ட். சபை உருவாகத்தக்கதாக உமக்காக எழும்ப, உமக்காக பிரகாசிக்க, உம் ராஜ்யத்தை கட்டக்கூடிய கிருபைகளை ஒரு விசை கூட கர்த்தர் நீர் தருவீரா. வாங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஓ ரீ காதா லா பாஷா தா ரா பாதா லா ரதா லா பரதா லா பரதா லா பதா ரா பதா லா பரதா லா பா கரதா லா பதா ரா பதா லா பதா ரா பதா லா கதா ரா பதா லா பதா ரா பரா பதா லா ரிதா லா பரதா 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 லா பா ஷெதெரே தெரே தெரே தெகே தெரே தெரே தெ ஓரிதா லா பரதா லா பரதா லா பரகதா லா பதா ரா பரதா லா பரதா லா பரா பதா லா பதா ரா ஓரே தெலே பெரே தெலே பெரே தெலே பெரே தெலே பெ ஷிரே ரே ரே ரே
ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பவுலு கொடுத்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எந்த ஊரும் தெரியாத அத்தேனே பட்டணத்தில் நின்று பவுல் அப்போஸ்தலன் இந்த செய்தியை கொடுத்தது போல எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அதே ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னது போல, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்போஸ்தலர்கள் சொன்னது போல அதே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கூடிய கிருபை உண்டாவதாக. சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கூடிய கிருபை உண்டாவதாக. எந்த மார்ஸ் மேடையிலும் எந்த மேடையிலும் உலக மக்கள் கேட்பார்கள் என்றால், ஞானிகள் கேட்பார்கள் என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. மனம் திரும்புதலுக்கு என்று ஆண்டவர் நீர் கொடுத்த சுவிசேஷத்தை, பாவிகளை ரட்சிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கக்கூடிய கிருபையும் தைரியமும் உண்டாவதாக. ஆண்டவரே, சபை நிலைநாட்டக்கூடிய கிருபை உண்டாவதாக. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர்கள் மூலமாக நீர் உண்டு பண்ணி தருகிறாங்க. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதாக. கையில பைபிள் எடுத்து சொல்லமா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதாக. அடிமையிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நம் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சோர்ந்து போகாம கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.